ஸ்டார்டிங் இவ்வளவு அழகா ஒரு ரோசா பூ இருக்குது பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. சோ நம்ம இத இப்ப பறிச்சுக்கலாம். பறிச்சிட்டேன் பாருங்க, நீங்க வச்சுக்கலாம். அடுத்த வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். கோவக்காய் பறிக்கலாம். இது பாருங்க, வெளியே தெரியாம 4 கோவக்காய் இருக்குது பாருங்க. இந்த பறிச்சு காட்டுறேன். 1 2 3 கீழே வச்சுக்கிறேன். 4ங்க. சரி வாங்க இதையும் கொண்டு வச்சுக்கலாம். இந்த காம்பை மட்டும் லைட்டா முறிச்சு போட்டுக்கும். சரி அடுத்து என்ன, ஒரு இந்த பழம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் மணத்தக்காளி கிடக்குது. ஓ இவ்வளவு அழகா கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குது பாருங்க. வா அவங்க பாருங்க, எவ்வளவு இந்த நாளனமும் அழகா கொத்தா கிடக்குது பாருங்க. அடுத்ததும் கிடக்குது கொத்து கொத்தா, நிறைய கொத்து கொத்தா கிடக்குது. சரி அடுத்து நம்ம எல்லாத்தையும் பறிச்சுட்டே போவோம். நிறைய வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த செடி எப்படி வளர்ந்துச்சுன்னே தெரியாது எங்களுக்கு. இந்த செடியை வந்து நாங்கெல்லாம் விதைய போடல, அது மட்டும் முளைச்சுது. அது முளைச்சு அதுவாவே எங்களுக்கு பழம் தருது. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன உதவி பண்ணணும்னா தினமும் தண்ணி ஊற்றணும். தினமும் தண்ணி ஊற்றினாதான் இந்த மாதிரி எல்லாம் வளரும். தினமும் எவ்வளோ கிடக்குது பாருங்க. இந்த பாருங்க எவ்வளோ காய்ச்சிருக்குங்க. இதோட நிறைய கிடக்குது. எல்லாத்தையும் பறிச்சுட்டு காட்டுறேன். நிறைய கீழையும் கிடக்குது, அதையும் எடுத்து வச்சுப்போம். எல்லாத்தையும் வீட்டுக்கு போனோம்னா அவளுக்கு கழுவிட்டு சாப்பிடணும். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எதுனாலும் கழுவிட்டு மட்டும்தான் திங்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிட்ட வந்தோடனே இந்த துளசி அழகா மணக்குது. நம்ம வெட்டிட்டு விட்ட கீரை கூட எவ்வளவு அழகா வளருது பாருங்க. அது பக்கத்துல துளசியும் குட்டியோண்டு வளருது. அது மட்டும் இல்லாம இங்கேயும் இது என்ன செடின்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த செடியோட பேரு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இங்கேயும் ஒரு குட்டியாட்டு ஒரு துளசி வளருது. ஆனா வெதை போட்ட கீரையில இருந்து கீரை வந்து எவ்வளவு அழகா முளைக்குது பாருங்க. கருவேப்பிலை செடியில இருந்து ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இது பாருங்க இவ்வளவுதான் பறிச்சிருக்கேன். இந்த செடி ரொம்ப குட்டியா தான் இருக்கு. மிளகா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம், அடுத்து இதை வச்சுக்கலாம், அடுத்த இது பறிக்கலாம், அடுத்தது இது. இந்த 2 செடியிலையும் நம்மளுக்கு இதுதான் கிடைச்சிருக்குது. இந்த பூ பறிச்சுக்கலாம். பூ பேர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. சரி வாங்க இதை கொண்டு வச்சுக்கலாம். இனி அடுத்த செடியில பார்ப்போம். பிச்சிப்பூ கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். ஸோ இப்போ நானும் அம்மாவும் சேர்ந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டே வரோம். என்னோட ரொம்ப ஹைட் பூ நிறைய கிடக்குது. அதை எப்படி துள்ளி துள்ளி பறிக்கணும்னு பாருங்க. தேனி என் மூஞ்சில கூட படுது. இங்க பாருங்க இவ்வளவு பறிச்சிருக்கேன். என்னோட ரொம்ப ஹைட்ல இருக்கு அந்த பூ. அதை பறிச்சுட்டேன். எங்க அம்மாக்கே பாதிதான் எட்டுது. அவ்வளவு ஹைட்டுக்கு இதெல்லாம் போகக்கூடாது. அம்மா வந்து இதை ஓவர் ஹைட்டுக்கு வளர விட மாட்டாங்க, கொஞ்சம் குட்டியாதான் இருக்கணும். இப்போ நாங்களும் பறிச்சு முடிச்சாச்சு. நான் இவ்வளவு பறிச்சிருக்கேன், எங்க அம்மா இவ்வளவு பறிச்சிருக்காங்க. வைக்கலாம். எங்க மொத்த ஹார்வெஸ்டிங் இவ்வளவுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு ஹார்வெஸ்டிங் எல்லாம் பார்ப்போமா? கொஞ்சம் கோவக்காய், அடுத்த கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்த கொஞ்சம் மிளகா, ஒரே ஒரு ரோஸ், அடுத்த கொஞ்சம் பிச்சிப்பூ, அடுத்த ஒரு ஃப்ளவர், அடுத்து கொஞ்சம் மணத்தக்காளி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.